திருச்சிற்றம்பலம். இன்றைய பதிவில் நாம் காண இருக்கும் பதிகம் திருநல்லூர். வாங்க பாடலுக்கு உள்ளே போகலாம். கொட்டும் பாறை சீரார் குழுமவனலேந்தி, கொட்டும் பாறை சீரார் குழுமவனலேந்தி, நட்டம் பயின்றாடு நல்லூர் பெருமானை, மொட்டின்றேறு போது முனியாதெழு தன்பு, மொட்டின்றேறு போது முனியாதெழு தன்பு, பட்ட மனத்தார் அறியார் பாவமே, பட்ட மனத்தார்கள் அறியார் பாவமே. கொட்டும் பறை சீரார் குழும வனலேந்தி, பறை கொட்டும் சீருக்கு ஏற்ப பூதக்கணங்கள் முதலியன குழுக்கையின்கண் அனலேந்தி விருப்பமோடு நடனமாடும் நல்லூர் பெருமானை காலை மாலை இருபொழுதும் தவறாமல் வெறுப்பின்றி எழுச்சியோடு வணங்கி அன்பு பூண்ட மனத்தார்களை பாவம் அணுகாது. அதான் பட்ட மனத்தார்களை அறியார் பாவம். முற்றின்று இருபோதும், முற்றின்றுனா எந்த தடங்களும் இல்லாமல் முற்றின்று இருபோதும். அதான் கொட்டும் பறைசீரார் கொழும அனலேந்தி முதலிய பறை கொட்டும் சீருக்கேற்ப பூதகணங்கள் முதலியன சூட கையில் அனலேந்தி, கையில் அந்த அனலேந்தி விருப்பமோடு நட்டம் பயின்றாடும் நல்லூர் பெருமானை, விருப்பமோடு நடனம் விருப்பமோடு நடனமாடும் நல்லூர் பெருமானை காலை மாலை இருபொழுதும் தவறாமல் வெறுப்பின்றி எழுச்சியோடு வணங்கி அன்பு பூண்ட மாதரலை பாவம் அணுகாது. எது சொல்கிறாருன்னா, அதான் நட்டம் பயின்றாடும் நல்லூர் பெருமானை முற்றின்று இருபோதும் இரண்டு பொழுதும் காலை மாலை இரண்டு பொழுதும் முனியாது எழுத அன்பு வெறுப்பின்றி தவறாமல் வெறுப்பின்றி எழுச்சியோடு வணங்கி அன்பு பூண்ட, அதான் முனியாது எழுத அன்பு பட்ட மனத்தார்கள் அறியார் பாவமே, பூண்ட மனத்தார்களை பாவம் அணுகாது என்று பொருள்பட சொல்லியிருக்கிறார். தன்னம் போனற்காய் ஞான சம்பந்தன், தன்னம் பூணற்காய் ஞான சம்பந்தன், நன்னும் பூணல் வேலி நல்லூர் பெருமானே, தன்னம் பூணற்காய் ஞான சம்பந்தன், நன்னும் பூணல் வேலி நல்லூர் பெருமானே, வண்ணம் புனைமாலை வைகலேத்துவார், வண்ணம் புனமாலை வைகலேத்துவார், வெண்ணும் நீலனுமாய் விளங்கும் புகழாரே. தன்னம் புனர் காழி சம்பந்தம், அந்த தன் குளிர்மையான, அதான் குளிர்ந்த நீரால் சூழப்பட்ட
சீர்காழி பகுதியில் தோன்றிய ஞானசம்பந்தன். தன்னம் புனர்காழி ஞானசம்பந்தன். நன்னும் புனல்வேலி நல்லூர் பெருமானை பொருந்திய ஞானசம்பந்தன் பொருந்திய நீரை வேலியாக உடைய நல்லூரில் விளங்கும். நன்னும் புனல்வேலி நல்லூர் பெருமானை நீரை வேலியாக உடைய நல்லூரில் விளங்கும் பெருமான் இயல்புகளை புனைந்து பாடிய வண்ணம் புனை மாலை வைகள் ஏத்துவர். புனைந்து பாடிய இந்த திருப்பதி பதிகத்தை நாள்தோறும் சொல்லி துதிப்பவர் விண்ணும் மண்ணும் விளங்கும் புகழானார் ஆவர். அதான் வண்ணம் புனை மாலை வைகளேத்துவர் விண்ணும் நிலனுமாய் விளங்கும் புகழாரே. புராணத்தை பற்றி பார்க்கணும்னால் கும்பகோணம் தஞ்சை தொடர்வண்டி பாதையில் சுந்தரபெருமாள் கோயில் தொடர்வண்டி நிலையத்திற்கு தெற்கே 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இது காவிரிக்கு தென்கரையில் உள்ள 20வது தலமாகும். இறைவர் பெயர் கல்யாண சுந்தரேஸ்வரர். இறைவி திருப்பெயர் கல்யாண சுந்தரி. அவர் கல்யாண சுந்தரேஸ்வரர், இவங்க கல்யாண சுந்தரி. தீர்த்தம் சப்த சாகர தீர்த்தம். இது கோயிலுக்கு எதிரில் உள்ளது. சப்த சாகர தீர்த்தம் கோயிலுக்கு எழுத்தாப்புல உள்ளது. திருசக்தி முற்றத்தில் எழுந்தருளிருக்கும் சிவக்கொழுந்தை அப்பர் பெருமான் வழிபட்டு, திருசக்தி முற்றத்தில் எழுந்திருக்கும் சிவக்கொழுந்தை அப்பர் பெருமான் வழிபட்டு அவரது திருவடியை தன் தலைமையில் வைத்தருள வேண்டுமென்று வேண்ட அவர் நல்லூருக்கு வா, அங்கே நினைப்பதனை முடிக்கிறேன் என்று கூறி அருள அவ்வாறே அப்பர் பெருமான் அங்கு வர நல்லூர் பெருமான் தன் திருவடியை அப்பர் தலைமையில் வைத்து திருவடி தீட்சை செய்த பதியாம். பாருங்க, அப்பருக்கு அங்கே திருவடி தீட்சை கிடைச்ச ஒரு பதியாகும். இந்த சிவனடியார்களுக்கு கந்தை கீழுடை கோவணம் இவைகளை கருத்தறிந்து உதவியிருந்த அமர்நீந்தி நாயனாருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் முக்தி அளித்த தலம். இந்த செய்தியை திருநாவுக்கரசு நாயனார் ஊர் தலவிருத்த 7ஆம் திருப்பாட்டில் நாட்கொண்ட தாமரை பூத்தடம் சூழ்ந்த நல்லூர் நகரத்தை கீழ்கொண்ட கோவணம் காவென்று சொல்லி கிரிபடந்தான் மாட்கொண்ட நோக்கி மனைவியோடு மங்கோர் வாணிகனை ஆட்கொண்ட வார்த்தை உரைக்குமேன் என்று சிறப்பித்து பாடியுள்ளார். அகத்திய முனிவருக்கு கல்யாண கோலத்தை இந்த பதியில் சிவபெருமான் காட்டி அருளினார். அகத்திய முனிவருக்கு கல்யாண கோலத்தை இந்த திருப்பதியில் சிவபெருமான் காட்டி அருளி. இவ்வூருக்கு ஞானசம்பந்தர் பதிகங்கள் 3, திருநாவுக்கரசு நாயனார் பதிகங்கள் 2 ஆக 5 பதிகங்கள் இருக்கின்றன. இக்கோயில் மாடக்கோயில் அமைப்பு வாய்ந்ததாகும். இத்தலத்தில் வைகாசி மாதத்தில் ஏழூர் விழா நடந்து வருகிறது. லிங்க திருமேனியில் துவாரங்கள் காணப்படுகின்றன. அமர்நீதி நாயனார் அவருடைய மனைவியார் இவர்களின் பிரதிமைகள் கற்சிலையிலும் செப்புச்சிலையிலும் இருக்கின்றன. ஆக இவ்வளவு அருமை பெருமை நிறைந்த இந்த நல்லூர் எம்பெருமானை கண்டுகளித்து இன்புற்று அவனை அருளை பெற்றுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் தங்களை காணும் வரை அன்பு வணக்கம் கூறி விளைவது உங்கள் அன்பு நலம்பாடி திருச்சிற்றம்பலம்.